இது ஒரு சந்தோஷமான ஒரு விக்டரியை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இதுவரைக்கும் சென்னை சமிர்தா மூலமாக கிட்டத்தட்ட 27,000 ஸ்டூடெண்ட் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்கோம் த்ரூட் வேர்ல்டு பூரா. இது ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் காலேஜ்லேயே இதுதான் ஒரு பிக்கஸ்ட் ரெக்கார்ட். 27,000 பேரை சோஃபார் பிளேஸ்மெண்ட் பண்ணுது. அதுக்கு அடுத்தபடியாக ஒலிம்பிக்கில் ஒரு மெடல் அப்படிங்கிறது எல்லாருக்குமே ஒரு பெரிய கனவு, எல்லா கண்ட்ரிக்குமே. இது வரைக்கும் இந்தியாவுக்கு கல்னரி ஒலிம்பிக்கில் கோல்டு கிடச்சதே இல்லை. 125 வருஷம் அனுபவத்தில் ஹிஸ்ட்ரியில் முதல் முறையாக நம்ம சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட்டு தான் கோல்டு மெடல் கல்னரி ஒலிம்பிக்கில் வின் பண்ணாங்க. ரீசண்டாக சைனாவில் நடந்த காம்படிஷன்லையும் பல நாடுகள் கலந்துக்கிட்டதில் கோல்டு மெடல். இதனுடைய அடுத்த ஒரு விக்டரியாக சமீபத்தில் சீகா, அதாவது சவுத் இந்தியா செஃப் அசோசியேஷன் நடத்தின ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட். அது இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இருந்தது. சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா, மொரிஷியஸ், ஸ்ரீலங்கா மாதிரியான பல கண்ட்ரிகள் கலந்துக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 3200 பார்ட்டிசிபெண்ட்ஸ். அதில் எப்படிப்பட்ட பார்ட்டிசிபெண்ட்ஸ்னால் ஏற்கனவே ஹோட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ப்ரொஃபஷ்னல்ஸ் அண்ட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 3200 பேர் கலந்துக்கிட்ட ஒரு பிரம்மாண்டமான போட்டியில் நம்ம சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பெருமைப்படக்கூடிய ஒரு சாதனையான ஒரு விக்டரியை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படைச்சிருக்காங்க. ஏன்னா பொதுவாக ஒரு போட்டியில் நேஷ்னல் லெவலில் நடந்தாலே அதில் மெடல் வின் பண்ணுறதே ஒரு பெரிய சாதனை. அதுலேயும் கோல்டு மெடல் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கௌரவம். இன்டர்நேஷ்னல் காம்படிஷனில் 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது ஒரு பானைக்கு ஒரு சோறு பதம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எந்தளவு தரவாக கற்றுக்குறாங்க, எந்தளவு அவங்க லைஃப் ஸ்கில் இங்கே கற்றுக்கிட்டு ஒரு போட்டின்னு வந்துட்டால் எந்தளவு அவங்க மற்ற எல்லாரையும் விட லீடிங்கில் இருக்காங்க அப்படிங்கிறதுக்கு இந்த காம்படிஷன் ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இதில் காரணம் என்னன்னு கேட்டால், இங்கே படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டையும் எதில் அவங்க ரொம்ப திறமையானவங்க அப்படிங்கிறத தனித்து ஐடென்டிஃபை பண்ணி அதை லெக்சரர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா டைம் பார்க்காம அவங்களுக்காகவே நிறையா ட்ரைனிங் கொடுத்து நிறையா ப்ராக்டிஸ் பண்ணி நிறையா ட்ரைனிங் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்க லைஃப்பில் ஒரு கோல்டு வின்னராக நீங்கள் மாறி இருக்கிறாங்க. ஸோ இந்த ஒரு சந்தோஷமான நிகழ்வை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறோம். இது எங்களுடைய குவாலிட்டி என்ன அப்படிங்கிறத உலகம் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அழகப்பா யூனிவர்சிட்டி நடத்தின எக்ஸாமினேஷனில் சென்னை சமிர்தா ஸ்டூடெண்ட் கீர்த்தனா நம்பர் 1 வந்திருக்காங்க. அதாவது எல்லா காலேஜுகளோடையும் நம்ம தான் ஸ்டூடெண்ட்டு தான் நம்ம ஃபஸ்ட் ரேங்கில் வந்து கோல்டு மெடல் வாங்கியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே சென்னை சமிர்தாவுடைய குவாலிட்டி எந்த அளவுக்கு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக எடுத்து காட்டுது. ஸோ இதை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கான ஒரு எங்களுடைய சந்தோஷத்தை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுல இந்த ஈவெண்ட்டை நினச்சி நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். தேங்க்யூ வெரி மச். ஆக்சுவலாக அவங்க வாங்கின மெடல் எல்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். பக்கத்தில் நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிங்கன்னா ஒவ்வொரு மெடலுக்கு பின்னாடியும் 1000 கதைகள் இருக்குது, 1000 சாக்ரிஃபைஸ் தியாகங்கள் இருக்குது. அதை நிறையா அவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் இன்றைக்கி ப்ரொஃபஷ்னல்ஸோட பல வருஷ அனுபவசாலியோடெல்லாம் போட்டி போட்டு 26 கோல்டு மெடல் அப்படிங்கிறது உண்மையான ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ் அப்படிங்கிறத பகிர்ந்துக்கிறதுல நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரியான நிறைய பேருக்கு தெரியும் டக்குன்னு அந்த மாதிரி இருக்கும்போது ரூரல் ஏரியா இருக்கவங்களாம் அதெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குல்ல. இந்த மாதிரி பிளான் இருக்குது, ஏதாவது பிளான் இருக்குது. அது அடுத்தடுத்த காலகட்டங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மேஜர் மெட்ரோ சிட்டி எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் அண்ட் விஜயவாடா. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பிசிட்டிஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் சொன்ன இன்புட்டை கணக்கில் எடுத்துக்கிறோம். கண்டிப்பாக நம்ம வருங்காலங்களில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே வேர்ல்டு ரெக்கார்டு நிறையா ரெக்கார்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். இப்போ ரீசெண்டாக கூட செங்கல்பட்டு கலெக்டர் தலைமையில் கிட்டத்தட்ட 1000க்கு மேற்பட்ட ஆம்ப்லேட் வித்தின் 5 மினிட்ஸில் பண்ணி டிஃப்ரெண்ட் ஆம்ப்லேட்
15 ஆம்லேட் வந்து 5 மினிட்ஸில் பண்ணி அது ஒரு பெரிய ரெக்கார்ட் ப்ரூவ் பண்ணோம். இது மாதிரி வேரியஸ் ரெக்கார்ட் நடந்துக்கிட்டே இருக்குது. கண்டிப்பாக சோசியல் காஸ்ட்டில் நிறைய விஷயங்களை நாங்கள் நிறைய ரெசிபிஸ் நாங்களே ப்ரொடியூஸும் பண்ணியிருக்கோம், நடந்துகிட்டே இருக்காது. அந்த பாரம்பரிய உணவு அந்த நவதானியம் நல்ல இன்புட்டு தான். அதையும் நாங்கள் ஒரு வேல்யூ ஆடடாக சொல்லி தந்துட்டுருக்கோம். பட் சிலபஸ் பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டி என்ன சிலபஸோ அதை தான் முதல்ல ப்ரியாரிட்டி கவர் பண்ணிவிட்டு வேல்யூ ஆடடாக நீங்கள் சொன்ன மாதிரியான விஷயங்கள் ஆர்கானிக் என்னதான் பழைய நம்ம வீட்டில் இருந்தப்போ வந்து அதை வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் உண்மையாலுமே நேச்சராக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்ன நீங்கள் இந்த அளவுக்கு இன்னத்தை கண்ணங்கள் வரும்போது நிறையா கொண்டு வரும்போது உங்கள் மூலமாக வந்துட்டு இன்னுமே ரீச் ஆகும். அதுக்காக தான் கண்டிப்பாக அதுக்குண்டான அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காகவே வேல்யூ ஆடடாக ஆர்கானிக் ஓரியன்டாக ஹெல்த் ஓரியன்டாக அதுக்கான கோர்ஸ் ஒன்று டிசைன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மிக விரைவில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஆமாம். கிளாசிஃபைட் ஆட்ஸ், டிஸ்ப்ளே ஆட்ஸ், சிறிய விளம்பரம் முதல் பெரிய விளம்பரம் வரை அனைத்து கடைகளிலும் வீடுகளிலும் இலவசமாக டிஸ்ட்ரிபியூஷன் செய்து தரப்படும். சென்னை எக்ஸ்பிரஸ் நியூஸ் பேப்பரில் ஆல்வேஸ் யோர் நெய்பர்ஹுட் நியூஸ் பேப்பர்.